சார் இப்போ பார்த்தீங்கன்னா எகிப்தில் வந்து சிகை கொற்றன்ற ஒரு தமிழர் வந்து போனதா ஆய்வுகள் இப்போ சொல்லப்பட்டு வருது. அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல வந்து சிகை கொற்றன் வரக்கண்ட அப்படின்னு எழுதியிருக்கிறதாகவும் வெளிப்பட்டிருக்கு. ஆமா, சமீபத்துல வந்து இந்த சிகை கொற்றன் அப்படின்ற அந்த வார்த்தையும் எகிப்து பிரமிடில் அது வந்து பொறிக்கப்பட்டது அப்படின்றதும் பெரிய அளவுல சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆயிடுச்சு. பொதுவா இன்னைக்கு தான் வந்து இன்னைக்கு அப்படின்னா சில ஆண்டுகளாக தமிழருடைய வரலாறுகள் வந்து பெரிய அளவுல பேசப்படுது, வெளியில வருது. அதுக்கு மிக முக்கியமா தமிழர் குறித்த வரலாற்று ஆய்வுகள் தொடர்ந்து நடைபெறுவது ஒரு காரணமா இருக்குது. உதாரணமா கீழடியினுடைய அகழாய்வாகட்டும், அல்லது கிருஷ்ணகிரி மாவட்டத்துல மயிலாடும்பாறை அப்படின்ற இடத்துல அந்த இரும்பு கிடைத்து அந்த இரும்பை வந்து கார்பன் டேட்டாவுக்கு அனுப்பி அதனுடைய அந்த முடிவு வந்ததாகட்டும், இதெல்லாம் தமிழருடைய வரலாறு ஏறத்தாழ ஒரு 3500 ஆண்டுகளுக்கு பழமையானது அப்படின்ற அந்த சான்றுகளின் அடிப்படையில இதை உறுதி செஞ்சாங்க. இப்ப நம்ம இதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா, இப்போ தற்காலத்துல தமிழருடைய வரலாறுகள் உலகம் முழுக்க பரவி இருக்குது அப்படின்றதுக்கான கல்வெட்டு சான்றுகள், தொல்லியல் சான்றுகள் கிடைக்குது. அதை உலகம் அறிந்து இன்னைக்கு வந்து வியப்பாக போற்றுது. ஆனால் இதற்கு முன்பே நமக்கு கிட்டத்தட்ட 2500 ஆண்டுகளுக்கு பழமையான இந்த சங்க இலக்கியங்கள் அப்படின்றது நீண்ட காலமா சங்க இலக்கியங்கள்ல இது மாதிரியான ஏராளமான குறிப்புகள் இருக்குது. ஆனால் துரதிருஷ்டவசமா இங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரை என்ன அப்படின்னா, தமிழுக்கு மரியாதை இல்லை, தமிழ் படித்தவர்களுக்கு மரியாதை இல்லை, தமிழ் பேராசிரியர்கள் ஏதாவது சொன்னா அவர்களுடைய சொல்லுக்கு மரியாதை இல்லை, இப்படின்ற ஒரு நிலையில தான் இந்த அரசுகள் தமிழ் படித்தவர்களை வச்சிருக்குது. அதனால தமிழ் படித்தவர்கள் மேடையில் ஏதாவது சொன்னாலோ, தமிழ் பேராசிரியர்கள் அல்லது தமிழ் புலவர்கள் மேடையில் பேசினாலோ அது இப்போ வரை வந்து அந்த சொல்லுக்கு பெரிய அங்கீகாரம் இல்லாமல் இருந்தது. கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, ஏழை சொல்ல அம்பலம் ஏறாது அப்படின்ற மாதிரி. அது மாதிரி இங்க தமிழ் கல்விக்கும் அப்படிதான் மரியாதை இருக்கு. பிற பாடங்களுக்கு இருக்கிற மரியாதை, பிற பாடங்களை படிச்சுட்டு ஒரு பணிக்கு போனால் அங்க அவர்களுக்கான ஊதியம் அப்படின்றது தமிழ் படித்தவர்களுக்கு இல்லை அப்படின்ற நிலைதான் தமிழ்நாடு அரசு வச்சிருக்குது. அது நீங்க கடந்த சுதந்திரத்துக்கு பின்னாடி வந்த தமிழ்நாட்டை ஆண்ட எல்லா கட்சிகளுமே நம்ம வந்து குறிப்பிடலாம். இவர்கள் வந்து பேருக்கு தமிழ் வாழ்க, தமிழர் வாழ்க, தமிழை நாங்க தான் வாழ வைத்தோம் அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர, ஆனால் ஒரு காலத்திலும் இவர்கள் தமிழையும் வாழ வைக்கல, தமிழ் படித்தவர்களையும் வாழ வைக்கல, தமிழுக்கு சொந்த நிலத்தில் தமிழ்நாட்டிலும் இவர்கள் எந்த மரியாதையும் உரிய அங்கீகாரத்தையும் ஏற்படுத்தி தரல. ஆனால் பெயருக்கு வந்து விளம்பரங்கள், பெயர் பலகைகள் இருக்கும்.